ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு தாங்க பண்ண போகிறோம். எப்பயுமே முட்டையை வேக வச்சு நம்ம முழுசாக முட்டை குழம்பு போட்டு வைப்போங்க. இப்போ நம்ம உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு செய்ய போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். நல்ல காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா உடனே இந்த முட்டை குழம்பு பண்ணி சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு லேசாக பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். நான் ஒரு 10 பூடு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு தேங்காய் சில்லு அளவு எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு கசகசா யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ 2 வத்தல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா வலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. நல்லா வலுன்னு இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் அன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் முட்டை குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஃபுட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போயுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு பட்டை இலை, அது லேசாக கொஞ்சம் பொரிஞ்சதும் நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு வெங்காயம். இப்போ நான் ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா பின்னி நல்லா வேகட்டுங்க. தக்காளி நல்லா குழையணும். பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு தக்காளி. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு தண்ணியாகவும் இல்லை கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக வந்துடுச்சுங்க. இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ ரொம்ப கொதிக்கும் போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும்னா அது கலங்கிரும். அதனால் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு முட்டையாக நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம். டைரெக்டாக நான் அதிலே உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றிட்டேன். இப்போ சிம்லேயே வச்சு வேக விடணும். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும். கீழே வெந்துடும், மேலேயே வெந்துடும். இப்போ நான் மூடி போட்டுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடியில் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக மேலே மட்டும் வேகணும். இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். சூப்பரான
செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வீட்டில் பசங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் வீட்டில் பண்ணிங்க, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.